பாருங்க, அவங்கள ஃபர்ஸ்ட் கொண்டு வா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடு. பின்னாடியிலிருந்து அந்த சம்பளத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்க அநேகருக்கு கர்த்தர், நீங்க ரொம்ப காலதாமதமா, ரொம்ப லேட்டா, இப்போ ஒருவேளை எல்லாரும் முன்னாடி வந்ததை நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்படலாம். ஆனா கர்த்தர் கூலி கொடுக்கிறவர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்னா, உங்களிலிருந்து தான் கூலியை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். உங்களிலிருந்து தான் ஆண்டவர் கூலியை ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு தான் கர்த்தர் ஃபர்ஸ்ட் ஒரு பிரிஃபரன்ஸை கர்த்தர் தரப்போறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். இது சீக்கிரமாய் நடக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்கு மாறாதவராய் இருந்து, நான் அவங்கள மாதிரி இல்லையே, நான் அவங்கள மாதிரி வேலை செய்யலையே, நான் அவங்கள மாதிரி சீக்கிரமா வரலையே, எனக்கு தகுதி இல்லை, நீங்க ஒதுங்கி நிறைய பேர் நிக்கிறீங்க, நீங்க தூரத்துல போறீங்க. ஆனா கர்த்தர் பின்னாடி இருந்த உங்க பேரை எடுத்து கர்த்தர் முன்னாடி கர்த்தர் வைக்கிறார். நீங்கள் முன்னுக்கு கடந்து வருகிறீர்கள். பின்னுக்கு இருந்த உங்களை கர்த்தர் முன்னுக்கு கொண்டு வருகிறார். பின்னுக்கு இருந்த உங்க பிள்ளைகளை ஆண்டவர் முன்னுக்கு கொண்டு வர்றாரு. பின்னாடி இருந்த உங்க குடும்பத்தை கர்த்தர் இந்த ஜபத்துக்கு பிற்பாடு முன்னாடி கொண்டு வருவாரு. பிரதர், நீங்க முன்னாடி வருவீங்க. சிஸ்டர், ஆண்டவர் உங்களை முன்னாடி கொண்டு வருவாரு. என் அன்பு தகப்பனே, தாயே, உங்க குடும்பத்தை ஆண்டவர் முன்னாடி கொண்டு வருவாரு. ஓ ஹalleluya. ஒரு காரியக்காரன் இந்த ஆராதனையில அசைவாடுகிறார். ஒரு காரியக்காரன் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தீர்மானிக்கிறார். ஹalleluya. பின்னாடி இருக்கிற உங்களுக்கு தான் முதல் உரிமையை கொடுக்க போறார். ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற ஆண்டு உங்களிலிருந்து தான் கணக்கு ஆரம்பிக்க போகிறது. உங்களிலிருந்து தான் அந்த அற்புதம் ஆரம்பிக்க போகிறது. உங்களிலிருந்து தான் அந்த செழிப்பு ஆரம்பிக்க போகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆமோதிக்கிறவர்கள் ராத்தானா மாரா